உங்களுக்கு அதுலேருந்தே தெரியுது அரசியல் சாசன சட்டம்னா என்னன்னு புரியலைன்னு. 142 எங்கே பயன்படுத்துவாங்க? எக்ஸிஸ்டிங் சட்டத்தில் நீதி கிடைக்கலைன்னா முழுமையான நீதி கிடைப்பதற்கு 142 சுப்ரீம் கோர்ட்டுக்கு அரசியல் சாசன சட்டம் வழங்கி இருக்கிறது, அதிகாரமாக வழங்கி இருக்கிறது. இது கூட தெரியாம உட்காந்துருக்கீங்க சுப்ரீம் கோர்ட்டு. என்ன மேடம் டோன்ட் யூ நோ திஸ்ன்னு கேட்டான்னா உங்க மூஞ்சி எங்க கொண்டு வைப்பீங்க? சுப்ரீம் கோர்ட் கேட்டான்னா ரெஃப்யூஸ் டு ஆன்சர்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, பதில் சொல்லணும் அவசியம் என்ன இருக்கு? 142ல போட்ட ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நீங்க கேள்வி கேட்கணும்னா நீங்க ரெவியூ பெட்டிஷன் தான் போகணும். நீங்க பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் மூலமா கேள்வி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப ரிவ்யூ பெட்டிஷன் போடாம கவர்மெண்ட் அதை பண்ணிருக்கலாம். அது ஏன் போடாம திரும்பி ரெவியூ பெட்டிஷன் மூலமா மாட்டிக்கிறோம்ல நீங்க? சரி, நீங்க வந்து ஒரு இங்கிலீஷ் கூட தெரியாதா பிரசிடென்ட்டுக்கு? ஒரு ஆங்கிலம் தெரியாதா? ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னா மீனிங் இங்கிலீஷுக்கு மீனிங் இந்தியில் கூட தெரியாதா? மத்திய அரசு மோடி அரசு ஏற்றக்கூடிய சட்டங்களுக்கெல்லாம் உடனே கையெழுத்து போடுறீங்க. சாயந்தரம் நைட்டு 2 மணிக்கு ஏற்றினா 3 மணிக்கு கையெழுத்து போடுறீங்க. இன்னைக்கு வந்தால் நாளைக்கு கையெழுத்து போடுறீங்க. அதுதாங்க ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். விரைவாக எவ்வளவு கூடிய சீக்கிரம் கையெழுத்து போடணுமோ அவ்வளோ கூடிய சீக்கிரம் கையெழுத்து போடணும்னு அரசியல் சாசன சட்டம் சொல்லுது. அங்கே உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்கு. நீங்கள் படிக்கணும், அந்த சட்டத்தை நீங்களும் படிச்சுக்கணும். ஒரு மத்திய அரசு ஏற்றக்கூடிய சட்டத்தை கவர்மெண்ட்டுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்டுக்கு தெரியணும். பிரசிடெண்ட் படிப்பதற்கு காலவாசம் வேணும். அதனால ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுட்டீங்களா? நீங்கள் ஆஸ் சூன் அஸ் பாசிபிளை வந்து மீனிங் என்ன, எப்படி டைம் ஃப்ரேம் நிர்ணயிப்பீங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா, நீ டைம் ஃப்ரேமே நிர்ணயிக்காமல் சட்டத்தை தூக்கி கிடப்பில் போடுவேன்னு சொன்னால் அப்போ அந்த கேள்வி யார்? எங்கெல்லாம் சட்டம் வேகாக இருக்கோ, எங்கெல்லாம் சட்டம் சைலன்ஸாக இருக்கோ, 2 வார்த்தை சொல்கிறேன், வேக் அண்ட் சைலன்ஸ். எங்கெல்லாம் சட்டம் வேகாக இருக்கோ, எங்கெல்லாம் சட்டம் சைலன்ஸாக இருக்கோ, அந்த வேக்னஸையும் சைலன்ஸையும் பயன்படுத்தி அரசியல் காரணங்களுக்காக அரசியல் சாசன சட்டத்தின்படி நடக்காமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு செயல்படுமானால் அதை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு என்பதுதான் 142. புரியுறீங்களா? 142ல எதுக்கெல்லாம் கேள்வி கேட்பீங்க நீ பிரசிடென்ட் கேட்டா? அப்போ என்ன அர்த்தம்? யுவர் ஷோயிங் யுவர் இக்னரன்ஸ். ஒரு பிரசிடென்ட் வந்து இப்படிப்பட்ட ஒரு இக்னரன்ஸை வந்து வெளிப்படுத்தலாமா பப்ளிக்கா? அப்போ உங்களை உள்துறை அமைச்சகமும் மோடி அரசும் பிரசிடெண்ட்டை வந்து இந்த அளவுக்கு ஒரு அரசியல் சாசன சட்டத்தை பற்றி விழிப்புணர்வு இல்லாத ஒரு பிரசிடெண்ட்டாக உங்களை வந்து பப்ளிக்கில் காமிக்கிறாங்களே, உங்களுக்கு இதில் கூட ஒரு பிரசிடெண்ட்டுக்குன்னு ஒரு சுயமரியாதை வேணாமா?